அடுத்தது உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றனர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் பதவியேற்ற பின்பு பொது தேர்தல் நடந்த பொழுது ஊழல் அளிப்போம் என்று வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். ஊழல் செய்தவர்கள் எல்லாரும் ஓடி ஒழித்தது போல் இருந்தது. ஆனால் மெதுமெதுவாக எல்லோருமே வெளியில் வந்து வளமை போல் நடமாட தொடங்கிவிட்டார்கள், ராஜபக்ஷாக்கள் குடும்பமும் கூட. ஆனால் இதுவரையில் கண்டிக்க வேண்டியவர்களை கண்டிக்கவில்லை. ஆனால் வழங்கிய வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றியிருக்கிறார் போல் தெரிகின்றது. 2 முன்னாள் அமைச்சர்களுக்கு ஊழல் தொடர்பாக தண்டனை கொடுத்திருப்பது போல் தெரிகின்றது. எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், என்ன விதமான தண்டனை கொடுத்திருக்கின்றார், யாருக்கு தண்டனை கொடுத்திருக்கின்றார், கிளீன் ஸ்ரீலங்காவாக மாறிவிட்டதா கூறுங்கள். அவர்கள் அதாவது இந்த உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தல், அரசு தலைவர் தேர்தல் என்று ஒரு அனுரா அலை என்று சொன்னது அது 2024 ஆண்டு ஏற்பட்டது. 2025 ஆண்டு அந்த அலை கொஞ்சம் மங்க தொடங்கிவிட்டது. உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் அந்த கிட்டத்தட்ட 6-7 மாதங்களுக்குள் அந்த கட்சி வந்து 23 லட்சம் வாக்குகளை இழந்திருந்தது. அப்ப இப்ப அதுக்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இப்ப வடக்குல கூடி நாடாளுமன்ற தேர்தலில் 31% வாக்குகளை எடுத்தவர்கள் பிறகு அதில் இருந்து வீழ்ச்சி கண்டார்கள். தமிழரசு கட்சி தான் அதிக வாக்குகளை எடுத்திருந்தது. அப்ப இதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், எந்த ஒரு வாக்குறுதியையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றது ஒரு காரணம். இப்ப தென்னிலங்கை வடக்கை அவர்கள் வடக்கு கிழக்கை விட்டாலும் தென்னிலங்கையில் அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. எனவேதான் இப்ப முதல் தடவையாக மஹிந்தானந்த அழுத்கமே என்ற முன்னாள் அமைச்சர், நளின் பெர்னாண்டோ, இந்த இருவர் மீதும் ஒருவருக்கு 20 வருட சிறை தண்டனையும் இன்னொருவருக்கு 25 வருட சிறை தண்டனையும் வழங்கி இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், 2015 ஆண்டு இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலின் போது இவர்கள் வந்து சதோசா நிறுவனத்தினூடாக கேரம் போர்ட், செஸ் போர்ட் அதுகளை கொள்வனவு செய்து அந்த தேர்தல் பிரச்சாரங்களுக்காக விளையாட்டுக் கழகங்களுக்கு கொடுத்ததாக, வாக்குகளை பெறுவதற்காக கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதில் வந்து நிதி மோசடி என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த மோசடி மூலம் இலங்கை அரசுக்கு 5 கோடி ரூபாய்கள், கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்கள் நட்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதே சமயம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா ஒன்றை கூறியிருக்கின்றார். மேலும் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான விசாரணைகள் ஆரம்பமாக போகிறது என்று சொல்லியும், குற்ற தடுப்பு பிரிவினர் CID-யினர் அவர்களை மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொல்லியும், இந்த முன்னாள் அமைச்சர்கள் கூட 10-15 வருடங்களுக்கு பின்னர் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் முன்னைய அரசுகள் இதனை மறைத்து வைத்திருந்தது என்று சொல்லி முன்னைய அரசுகள் மீதும் குற்றத்தை சுமத்தி இருக்கிறார். 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெயர்களை தாங்கள் குறிப்பிட விரும்பவில்லை என்றும், ஆனால் அவர்கள் மீதான நடவடிக்கையை அதாவது CID-யின குற்றப்புலனாய்வு பிரிவும் நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவும், ஏனென்று சொன்னால் பெருமளவான விசாரிக்க வேண்டியுள்ளதால் அதற்கு மாற்றுவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் வந்து ஒரு அதாவது அரசியல் ரீதியான ஒரு நகர்வுகள் என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றன எதிர்கட்சிகள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே கேகலியா ரம்புக்களாக இருக்கலாம், மேர்வின் டி சில்வாவாக இருக்கலாம், பிரசன்னா ரணவீரா என்று இன்னும் 3 பேர் தடுப்பு காவல் தான் இருக்கிறார்கள் ஊழல் மோசடி தொடர்பாக. அப்ப இலங்கை அரசு அவர்களால் பொருளாதார ரீதியாக எதையும் செய்ய முடியவில்லை என்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்றால் ஏப்ரல் 25 வழங்க வேண்டிய நிதியை வந்து IMF இன்னும் வழங்கவில்லை. IMF அதாவது இலங்கை அரசுடன் ஒரு முறையான என்னென்று சொல்றது, ஒரு நிதி மறுசீரமைப்பையும்
இந்த மின்சார கட்டண உயர்வுகள், பணி நீக்கம் அல்லது பணியாட்களை குறைப்பது போன்ற பல நடவடிக்கைகளை எதிர்பார்க்கின்றது. எனவேதான் இந்த நிதியை கூட கொடுக்காமல் வைத்திருக்கின்றனர். அப்படி என்றால் ராஜபக்சாக்கள் சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணி விட்டார்களா? இப்ப இவர்களுக்கு தண்டனை கொடுத்திருந்தால் அடுத்ததாக ராஜபக்சாக்கள் தானே வர வேண்டும். ட்ரெண்ட் ஒன்றை அவதானிக்கிறேன். நீங்கள் என்னோட ஒத்துப்போகிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும், ராஜபக்சாக்கள் ஆட்சியில் இருந்த பொழுது எப்பொழுதெல்லாம் நெருக்குவாரங்கள் வரும் பொழுது விடுதலை புலிகள் தாக்கினார்கள், பயங்கரவாதிகள் என்று அந்த காடை பாவிப்பார்கள். அனுரகுமார திசாநாயக்கா எப்பொழுதெல்லாம் அரசியல் அழுத்தங்கள் வருகின்றதோ, அவர்களுடைய உண்மை நிலைமை சிங்கள மக்களுக்கு தெரிய வருகின்ற உடனடியாக ஊழல் அந்த காடை இவர் பாவிக்கிறார். நான் அப்படி பார்த்ததில் தவறு இருக்கிறதா? இல்லை, உண்மைதான். என்னென்று சொன்னால் இவர்களுக்கு இப்போதைக்கு பயங்கரவாதத்தை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எனவேதான் ஊழல் அதை வைத்துத்தான் அவர்கள் யார் யார் எதை வைத்து வந்தார்களோ அரசியலுக்கு அதைத்தான் செய்கிறார்கள். இப்ப ராஜபக்சாக்கள் போரை காரணம் காட்டி தாங்கள் போரை வெற்றி பெற்றதாகவும் விடுதலை புலிகளை முறியடித்ததாகவும் அது அவர்களுக்கு உரிய பிரச்சனை. இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு ஊழல்களை அதை காரணம் காட்டித்தான் வந்தவர்கள். இப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை காரணம் காட்டி வந்துவிட்டு இவர்கள் சும்மா இருக்க முடியாது. அதை இந்த கடந்த தேர்தலில் கூட இவர்களுக்கு மக்கள் ஒரு சரியான பாடத்தை படிப்பித்திருந்தார்கள். எனவேதான் அவசரமாக இதை செய்கிறார்கள். ஆனால் இது எவ்வளவு தூரத்துக்கு தென்னிலங்கையில் அரசியல் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கு ஊழல் மிக்கவர்கள் என்று சொன்னால் முழுவர் எல்லோருமே அவ்வாறாகத்தான் இருக்கிறார்கள். இப்ப இந்த வெள்ளிக்கிழமை இந்த இருவரும் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் அங்கு அவர்களுக்கு சிறைச்சாலை உடைகள் வழங்கப்பட்டதாகவும் அவர்களுக்குரிய சிறைச்சாலை பணிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் எவ்வளவு காலம் இருப்பார்கள் என்றதும் பிரச்சனை. ஏனென்றால் அவர்கள் ஆட்சி மாற்றம் வந்தவுடன் அவர்கள் வந்து விடுவார்கள், பேந்தி தற்போதைய அரசியல் இருப்பவர் உள்ளுக்கு போய்விடுவார்கள். இவ்வாறுதான் அந்த அரசியல் பழிவாங்கல்கள் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றன. எது எவ்வாறோ இது தென்னிலங்கை சார்ந்த விடயம். சிங்களவர்களுக்கு இடையிலான ஒரு மோதல், அரசியல் மோதலாக அதனை பார்க்கலாம். அனுரகுமார திசாநாயக்காவுடைய இந்த நடவடிக்கை தொடர்பாக கூறும்பொழுது நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் ஊழல் என்று சொன்னீங்க. அந்த ஸ்ரீலங்கா முழுவதும் தேர்தல் நடக்கும் பொழுதே கூறினோம். அதாவது ஸ்ரீலங்கா என்றால் ஊழல், ஊழல் என்றால் ஸ்ரீலங்கா. பார்ப்போம், அனுரகுமார திசாநாயக்கா கிளீன் ஸ்ரீலங்காவா ஆக்குறாரா என்று பார்த்தோம். ஆனால் நீங்கள் இப்பொழுது இல்லை என்று நீங்கள் கூறுவீர்கள். சரி, நானும் கொஞ்சம் நேரம் கொடுத்து பார்க்க போகிறேன் எவ்வளவு தூரம் அதை கிளீன் ஸ்ரீலங்காவா ஆக்க போகிறார் என்று. இனி இந்த நடவடிக்கைக்கு என்ன முக்கிய காரணம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இப்பொழுது இந்த 2 அமைச்சர்களுக்கும் தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு என்ன முக்கிய காரணம்? முக்கிய காரணம் தேர்தல் அரசியல் தான். என்னென்னு சொன்னால் தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் இலங்கையின் வரலாற்றில் எந்த ஒரு ஆளுங்கட்சியும் இவ்வளவு வாக்கை இழந்தது கிடையாது. கிட்டத்தட்ட அவங்க என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மை, 3/2 பெரும்பான்மையை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இலங்கையில் வெறும் 43% அப்ரூவல் ரேட்டை தான் எடுத்திருக்கிறார்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில். அது ஒரு பிரச்சனை. அப்ப 57% மாணவர்கள் இந்த அரசாங்கத்தை அங்கீகரிக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அடுத்ததாக வாக்கு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 23 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் இப்போ ஒன்று விளங்குகிறது, தாங்கள் கூறியது என்னவோ இந்த 6 மாதத்துக்கு செய்தது என்னவோ, அப்ப ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்னும் போது பெரும் தலைகள்ல அவர்கள் இப்போதே கை வைக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது போல கிடக்கிறது. மஹிந்த ராஜபக்சவோ, கோத்தபாயாவோ அல்லது நாமல் ராஜபக்சவோ. ஆனால் சிறியவர்கள் மீது, இப்ப அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். எனவேதான் இந்த நாடாளுமன்ற இந்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. பசில் ராஜபக்ஷ வரும்போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. இப்ப பசில் ராஜபக்ஷவோ, கோத்தபாய ராஜபக்ஷவோ, இப்ப மஹிந்த ராஜபக்ஷ, இவர்களின் ஊழல் மிக மிக பெரியது, எத்தனையோ பில்லியன் கணக்குல. இது 53 மில்லியன் ரூபாய்கள், அதுவும் கிட்டத்தட்ட 5 கோடி. அதனைத்தான் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் அழுத்தம். தென்னிலங்கையில் தாங்கள் ஏதாவது ஒன்றை இந்த ஊழல் தொடர்பாக தாங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை ஆற்றியிருக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை இந்த அரசு இப்போது சந்தித்திருக்கின்றது. அப்படின்றால் நீங்கள் கூறுவதை பார்த்தால் ஊழல்களை நாங்கள் பட்டியலிட வேண்டும். அதாவது என்னென்ன நேரங்களில் என்னென்ன ஊழலை நாங்கள் இங்கே கொண்டு வரலாம், மக்களை திருப்திப்படுத்தலாம், மக்களை ஏமாற்றலாம் என்ற அந்த பட்டியல் படுத்தினால்தான் அது மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கணும். சரி, நீங்கள் கூறியது போல் அது தெற்கிலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்களுடைய பிரச்சனை, அவர்களுடைய தலைவர்கள், அவர்கள் தெரிவு செய்த தலைவர்கள்,
அது நீங்கள் கூறியது போல் ஊழல் என்று சொல்லும் பொழுது அது அப்பொழுதும் ஊழல் இருந்ததுதான், இப்பொழுதும் ஊழல் இருக்கின்றது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதை ஒரு பக்கத்தில் இப்பொழுது விட்டுவிட்டு சீனா, அங்கே பொருளாதார நெருக்கடிகள் வரும்பொழுது எப்பொழுதும் உடனடியாக சீனா அல்லது இந்தியாவுடைய பேச்சுக்கள் தான் வெளியில் வரும். சீனாவுடைய வர்த்தக குழு ஒன்று, அமைச்சர் குழு ஒன்று அங்கே இலங்கைக்கு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? சீனாவின் வர்த்தக குழு வந்து, அதாவது சீனாவின் வர்த்தக அமைச்சர் பேங்க் பென்டோ தலைமையிலான குழுவினர் வந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். அது அதாவது அனுரகுமார திசாநாயக்கா சீனாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட உடன்பாடுகளின் நிமித்தம் அவர்கள் வந்ததாக கூறப்படுகிறது. அவருடன் தூதுக்குழுவினரும் வந்திருக்கிறார்கள். அதே சமயம் சீனாவின் இலங்கைக்கான தூதரக அதிகாரிகளும் சென்று அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகள் செய்வது தொடர்பான ஒரு களநிலை ஆய்வுக்காகத்தான் அவர் வந்திருப்பது போல் தெரிகிறது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலைகள் சாதகமாக இருப்பதாகவும், எனவே அதனை தற்போதைய நிலையில் வந்து இலங்கை ஒரு முன்னேற்றகரமான பாதையில் போய்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் முழுக்க இது வந்து சீனா வந்து ஏதோ ஒரு வகையில் இலங்கையில் தனது பிரசன்னத்தை அதிகரிப்பதற்கான ஒரு காரணமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த போர், அதில் சீனாவின் பங்கு இவ்வளவு இருந்ததென்று. அதே போல அந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னரே அவர்கள் பங்களாதேசத்தை கைப்பற்றி விட்டார்கள். பங்களாதேசத்தில் இருந்த இந்திய சார்பு அரசை அகற்றி விட்டார்கள். அகற்றிய பிற்பாடுதான் அந்த போரே நடைபெற்றது. ஒரு மெல்ல ஒரு வியூகத்தை வகுத்து கொண்டு சீனா வந்து அமைதியான வழிகளில் பயணம் செய்தாலும் அரசியல் ராஜதந்திர பொருளாதார ரீதியாக அது தன்னை மெல்ல பலப்படுத்தி வருவதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த பயணத்தையும் பார்க்கலாம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த பயணத்தில் இப்ப உதாரணமாக 100க்கும் மேற்பட்ட சீனாவின் முதலீட்டாளர்களை இலங்கையில் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் தனது பொருளாதாரத்தை ஏதாவது ஒரு வழியில் மேம்படுத்துவதற்காக இலங்கை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த முற்பட்டு நிற்கின்றது. இதற்காகத்தான வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்கள், இந்தியா எங்களுக்கு முக்கியமான ஒரு நாடு, அவர்கள் மீது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கின்றது, அவர்கள் தான் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருப்பது சமப்படுத்துவதற்கான திட்டமாக நீங்கள் இதை பார்க்கிறீர்கள்? அது என்னென்று சொன்னால், அவன் சீன அதிகாரி வந்தது கொழும்புல, யாழ்ப்பாணத்திலிருந்து கூறது எங்கடையாக்கள். இந்தியக்காரன் என்ன தந்தான் என்று அவர்கிட்ட கேட்டா தெரியும். இந்த மீன் பிடிக்கிறவன் உண்மையில் இந்தியக்காரன் எங்கிட்ட இருந்து களவெடுத்து கொண்டு போனதுதான் நேராளம். அந்த மக்கள், முல்லைத்தீவு மக்களை இந்த அரசு அதிபர் வந்து முல்லைத்தீவு மக்களை போய் பார்த்தார். ஆளுநர் மன்னிக்கும், முன்னர் அரசு அதிபராக இருந்தவர். இவர் வந்து முல்லைத்தீவு மக்கள்கிட்ட அல்லது இந்த மீனவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் கதைச்சாருண்டா இவருக்கு ஓரளவு தெரியும். அதாவது அடிமைத்தனம் என்பது, அடிமைத்தனத்தில் நாங்கள் இருந்து கொண்டு தொடர்ச்சியாக அந்த மக்களையும் அடிமைப்படுத்துவது போலதான் இந்த கருத்தை பார்க்கலாம். நானும் அந்த செய்தியை பார்த்தேன், மிகவும் ஒரு மன வருத்தமாக இருந்தது. என்னென்று சொன்னால், காணி அகபரிப்பு, தொடர்ந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம், உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலிருந்து பல தசாப்தங்களாக இந்தியாவில் இருந்தவர் பலாலிக்கு வந்த போது 75 வயது, அவரை கைது செய்திருக்கிறார்கள் குற்றப்புலனாய்வுத்துறையினர். அது இன்னும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் அங்கு இருக்கின்றது. இந்தியா இதை எல்லாத்தையும் என்ன செய்ததுன்றது தெரியாது. அவரை ஒருக்கா கேட்க வேண்டும் என்றால், அவர் ஏதாவது ஒன்றை பட்டியல்படுத்தினார்கள் என்று சொன்னால், இந்தியா எங்களுக்கு என்ன செய்தது என்று சொல்லி, இந்த இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு கூட கொடுத்த காசை கொடுத்து விட்டு உடனடியாகவே ஜெயசங்கர் பாஞ்சு விழுந்து கூறினார், இல்லை நாங்கள் இலங்கைக்கு தான் கொடுத்த, நாங்கள் அங்க இருக்கிற இந்த கொம்யூனிட்டிக்கும் கொடுக்கல, எங்களை கொம்யூனிட்டி என்று தான் கூறினார்கள். ஆனால் இப்படியான அதிகாரிகள் என்னென்று சொல்வது, அரசியல், உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் அரசியலை பேசலாம், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து விட்டு போவது எவ்வளவோ சிறந்தது என்றுதான் நான் பார்க்கிறேன். என்று சொன்னால், நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அடுத்த சந்ததியையாவது ஒழுங்காக சிந்தித்து, அடுத்த குழந்தைகளையாவது ஒழுங்காக சிந்தித்து, எது உண்மை எது பொய் என்று அறிந்து அவர்கள் வளர்வதற்கான சந்தர்ப்பத்தை இவர்கள் கொடுக்க வேண்டும். வரலாறுகளை திரித்து ஒவ்வொன்றை மாற்றுவதால் எதுக்கு நடைபெறப் போவதில்லை. இந்தியா ஏதாவது செய்த பிற்பாடு, உண்மையில் செய்தால் பிரச்சனை இல்லை, செய்த பிற்பாடு அதை நாங்கள் போற்றுவோம், அதை கொண்டாடுவோம். அதுவரையிலும் வாயை மூடுவது சால சிறந்தது.
நான் நினைத்தேன் சில வேளைகளில் ஸ்ரீலங்காவுடைய தந்திரம் என்னவென்று சொன்னால், சீனாவோடு திட்டங்களை போடும் பொழுது இந்தியா கோவித்துவிடும். அதனால் அதை சமப்படுத்துவதற்காக இவ்வாறு அவர்கள் மகிழ்ச்சியூட்டும் இந்த கருத்துக்களை கொண்டு வருகிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீங்கள் அதை தெளிவாக கூறுகிறீர்கள். உண்மைதான் உண்மை. நீங்கள் தான் உண்மையில் கண்ணை திறந்திருக்கிறீர்கள். நீங்கள் கூறியதான் சரி. என்னென்று சொன்னால் உண்மைதான். இப்போ இவர்கள் அனைவரும் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து பணியாற்றுவது போலதான் இருக்கு. ஏனென்றால் அவர் ஸ்ரீலங்கா அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் தானே. அப்ப ஸ்ரீலங்காவுக்கு தான் விசுவாசமாக இருப்பார். அப்ப உண்மைதான், நீங்கள் கூறியதுதான் உண்மை. உண்மையில் தரமான கருத்து நீங்கள் கூறிய கருத்து. அதுதான் அந்த பின்னணி. அதுதான். இதே நேரத்தில் இவருடைய இந்த செயல்பாடுகள் தொடர்பாக தமிழ் அரசியல்வாதிகள் அவருக்கு அறிவூட்டும் வகையில் ஏதாவது கருத்துக்களை கூறினார்களா அல்லது தருணம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா? தமிழ் அரசியல்வாதிகள் அரவாசி பேர் சீனாக்கு எதிராக துப்பாக்கியோட திரிகிறார்கள். நாங்க கூடுதலான ஆக்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு எதிராக துப்பாக்கிகள் பீரகி. இப்ப இந்தியாவின் பாதுகாப்புக்காக ஆயுத சந்தையில நிக்கிறது எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் தான். தங்கட மக்களின் பாதுகாப்பு, தங்கட மக்களின் வாழ்க்கை திறன், அந்த மக்களின் இப்ப வர்றவாதிங்க பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கிற வைத்தியசாலையில தாதியர்கள் 200 சொச்ச பேர்ல ஒரு கொஞ்சம் ஒரு 10-20 பேர் தான் தமிழாக்கள், மிச்சம் எல்லாம் சிங்களாக்கள். யாழ் பல்கலைக்கழகம் அவ்வாறான நிலைமையாத்தான் போட்டுது. இவ்வாறெல்லாம் இருக்கிறது எங்கட நிலைமையில் மீனவர்களின் பிரச்சனை, அவர்களின் வாழ்வாதார இழப்பு, பொருளாதார பிரச்சனை என்று எவ்வளவோ இருக்கின்ற நிலையில் இந்தியாவின் பாதுகாப்புக்காக பீரங்கி வாங்க போறவரும், ஏவுகணை வாங்க போறவரும் அப்படித்தான் எங்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள். அவர்கள் வெவ்வேறு நாடுகளுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சுவிஸுக்காக வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், கனடாவுக்காக வேலை செய்கிறவர்கள், அமெரிக்காவுக்காக வேலை செய்கிறவர்கள், இந்தியாவுக்காக என்று. ஆனால் தமிழருக்காக வேலை செய்கிறாராவதை தேடி பிடிக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அப்ப இந்த நிலையில் இந்த வேதனாமவர்களின் கருத்துக்கு தமிழ் அரசியல்வாதிகள் எதை நாங்கள் கேட்பதென்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கின்றது. இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தலில் அடுத்த பிரச்சனை. உள்ளூராட்சி சபை தேர்தலில் இழுபறையில் இருந்தே அவர்கள் இன்னும் மீள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் அனைத்துலக அரசியலை போய் அவர்களிடம் கேட்பதே ஒரு பாவமாகத்தான் அவர்கள் எங்களை பார்ப்பார்களோ தெரியாது. சரி, நாங்கள் அதை இப்பொழுது நிறுத்திவிட்டு நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும் தையிட்டி விவகாரம், குருந்தூர் மலை தையிட்டி விவகாரங்கள், குறிப்பாக தையிட்டி விவகாரம் சமீப காலத்தில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அனுர குமார திசாநாயக்கனுடைய பலத்தை பரீட்சித்து பார்க்கும் வகையில் இந்த தையிட்டி விவகாரம் நடந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், அங்கே அந்த பகுதியில் புதியதாக மண்டபம் ஒன்று திறக்கப்படும் பொழுது அங்கிருந்து கொண்டு வந்தவர்கள் இராணுவத்தினர் வந்ததும், தமிழ் தரப்பினர்கள் போய் அங்கே போராட்டம் நடத்தியதும், இராணுவத்தினருடன் விலகிய அந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் 4-5 மாதங்களுக்கு முன்னதாக பார்த்திருக்கின்றோம். தையிட்டியில் சிக்கல் ஒன்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சிலர் கூறுகின்றார்கள். அதனுடைய நிலைமை என்ன என்று கூறுவீர்களா? அங்கிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த ஜூன் 10 வரப்போகின்ற பௌர்ணமி அன்றைக்கு தென்னிலங்கையிலிருந்து சிங்களவர்களை கொண்டு வந்து ஒரு கலவரத்தை தையிட்டியில் ஏற்படுத்துவதற்கு முயற்சிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1,00,000 பேரை கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அது எவ்வளவு சாத்தியம் என்று தெரியவில்லை. ஆனால் 5,000 பேரை கொண்டு வந்தாலே அங்கு மிகப்பெரிய ஒரு கலவரமாகிவிடும் என்பது தெளிவாக இருக்கின்றது. இலங்கை அரசு தலைவரை பொறுத்தவரையில் அவரால் எல்லாம் செய்ய முடியும். அதாவது ஊழல் என்று கூறுகிறார். ஊழலுக்காக தென்னிலங்கையில் 2 அமைச்சர்களை தூக்கி போட்டிருக்கிறார். உங்கள் அதிகாரிகள் இந்த சட்டவிரோதமாக காணிகளை அபகரித்து விகாரைகளை கட்டுவதே ஒரு ஊழல் தான். அதே ஒரு ஊழலும் அதுவும் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் என்று கூறலாம். அந்த அதிகார துஷ்பிரயோகத்துக்கு இவர்கள் எப்போது தண்டனை கொடுக்க போகிறார்கள் என்பதுதான் இங்கு முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப நான் என்னுடன் கதைத்தவர்களிடம் கூறியிருக்கின்றேன். எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன. நான் இதை கிட்டத்தட்ட 2-3 வருடங்களுக்கு முதலே கூறினேன். இந்த இலங்கையில் இருக்கின்ற தொல்லியல் திணைக்களம், வன இலாக்கா போன்ற அதிகாரிகளின் பெயர்களை எடுத்து நீங்கள் அவர்களுக்கு மீது வழக்குகளை அனைத்துலக ஐக்கிய நாடுகள் சபையிலேயே போடலாம். யுனெஸ்கோவிடம் கேளுங்கள், எங்கள் தொல்லியல் இடங்கள், எங்கள் இருப்பிடங்கள் எல்லாம் இவ்வாறு பறிக்கப்படுகின்றன. யுனெஸ்கோ இருக்கின்றது, எவ்வளவோ இருக்கின்றது. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போது அந்த அனுர குமார திசாநாயக்கா பொறுத்தவரையில் அதை அகற்றுவதற்கு அவர்கள் யோசிக்கவில்லை. அதை அகற்றுவது தொடர்பாக பேசிய போது அதை நயனாதேவியில் இருக்கிற நாகவிகாரை இந்த மத குருதான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால், இவர் ஏன் அரசு தலைவராக இருக்கிறார் என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. உதாரணமாக
வடக்குக்கு நாகவிகாரை இந்த பீடாதிபதி தான் அரசு தலைவரா அல்லது தளபதியா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. முன்னரும் இப்படித்தான் இராணுவ ஆளுநர்களை போடுவார்கள் வடக்குக்கும் கிழக்குக்கும். அதன் பிற்பாடுதான் இப்போது தங்களுக்கு விசுவாசமானவர்களை போடுகிறார்கள். இப்ப இந்த நிலைமையை மேலும் மோசமாக்குவதற்காக தையிட்டி பகுதிக்கு கிட்டத்தட்ட சிங்களவர்களை தெற்கிலிருந்து கொண்டு வருவதற்கு இப்ப நீங்கள் கூறியது போல முன்னரும் அவ்வாறு செய்திருந்தார்கள், அங்கிருந்து கொண்டு வந்திருந்தார்கள். இப்போது பெருமளவானவர்களை கொண்டு வருவதன் ஊடாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகத்தான் கூறப்படுகிறது. திசை திருப்புவதற்கான ஒரு நாடகமாக இது இருக்கலாம் என்று நான் நீங்கள் கூறுவதை வைத்து உணர்கிறேன். அதாவது சிங்கள தேசத்தில் அனுரகுமார திசாநாயக்காவுடைய ஆட்சி அவலத்தில் இருக்கின்ற இந்த நேரத்தில் இவ்வாறான விடயங்களை கொண்டு வந்துவிட்டால் சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு செயல்பாடாக நான் நீங்கள் கூறுவதை வைத்து உணர்கிறேன். இனி இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தையிட்டியில் தனியார் காணியில், தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணியில் கட்டப்பட்டது விகாரை. அது மட்டும் இல்லாமல் அங்காங்கே பல விகாரைகள் கட்டப்பட்டு கொண்டு வருகின்றது. இனி உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்கா தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது காணிகள் எல்லாமே விடுவிப்போம், பாதைகள் திறந்து விடப்படும் என்றெல்லாம் ஒலித்த சத்தத்தை கேட்டால் எல்லோரும் மயங்கி விட்டார்கள். இவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று சொன்னார்கள். காணிகள் எல்லாம் விட்டு விட்டார்களா? இன்னும் காணிகள் அபகரிப்பதற்கான திட்டத்தோடு செயல்படுகிறார்களா? என்ன நிலைமை என்று கூறுவீர்களா? அவர்கள் ஏமாற்றுவதற்காக ஒரு பாதையை திறந்தார்கள், ஒரு சில காணிகளை விடுவித்தார்கள். பெருமளவான காணிகளை அபகரிப்பதற்கு வர்த்தகமானி அறிவித்தலை கூட கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது வடக்குல இந்த காணிகள் தொடர்பான அதன் உரிமையாளர்கள் 3 மாதங்களுக்கு தங்கள் காணிகளை உறுதிப்படுத்தாது விட்டால் அதனை அரசாங்கம் கையகப்படுத்தும் என்று. ஆனால் அதற்கு எதிராக தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் போர்க்கொடி தூக்கியதால் இப்போது அதனை மீள பெற்றிருக்கிறார்கள். இருந்த போது நீங்கள் பார்க்கலாம், இப்ப இந்த மாற்றுக் கொள்கைகளுக்கான அமைப்பு என்ற ஒரு அமைப்பு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது குச்சவெளி தொடர்பாக, திருமலை மாவட்டத்தின் குச்சவெளியை தொடர்பாக. அந்த குச்சவெளியில் கிட்டத்தட்ட 32 விகாரைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதற்கும் 2500 ஏக்கர் நிலம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை பொருளாதாரத்தால் வீழ்ந்திருக்கின்றது. தேங்காய்க்கு தட்டுப்பாடு, அரிசிக்கு தட்டுப்பாடு, ஆனால் மரக்கறிக்கு தட்டுப்பாடு, உப்புக்கு தட்டுப்பாடு. ஆனால் 2500 ஏக்கர் நிலத்தை புத்தரை கட்டி வைத்துட்டு இருக்கிறார்கள். புத்தர் சோறு போடுவார், சில வலை அவருடைய அரிசியை கொடுப்பாரோ பாலை கொடுப்பாரோ. இந்த நிலையில் தமிழர்கள் இந்த இலங்கையை பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டும் என்று யாரும் கதைத்தால் நாங்கள் என்னத்தை கூறுவது அவர்கள் தொடர்பாக? அதாவது விளை நிலங்கள், விவசாய நிலங்கள், தமிழ் மக்களின் ஆலயங்கள், அந்த மாற்றுக் கொள்கைகளுக்கான அமைப்பு இன்னொன்றையும் கூறியிருக்கின்றது. என்னென்றால் இதை யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா, கொழும்பில் இருக்கின்ற டெய்லி மிரர் பத்திரிகையின் ஒரு பத்தியில் தான் அதனை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் கூறுகிறார்கள், தமிழ் முஸ்லிம் மக்களின் ஆலயங்கள் இருந்த இடங்களை அழித்து அதில் இந்த பௌத்த ஆலயங்களை நிறுவி அதற்கு காவலாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறையினர், சிறப்பு அதிரடிப்படையினர், STF, இராணுவம். அப்ப இந்த பாதுகாப்பு செலவுக்கு அரசாங்கம் எவ்வளவு ஒதுக்கி கொண்டிருக்கிறது? இது இன்னமும் போர் முடிந்து 15-16 வருடங்களின் பின்னரும் ஏன் ஒதுக்கி கொண்டிருக்கிறது? ஏன் இராணுவத்தை குறைக்காம இருக்கிறது என்பதற்கு இப்போது விளக்கம் சரியாக இருக்கிறது. அவர்கள் இந்த நில ஆக்கிரமிப்பு செய்வதையும் அதனால் கட்டப்படும் இந்த பௌத்த ஆலயங்களையும் பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு படையினரின் தேவை, அவர்களுக்கு படையினருக்கான நிதியின் தேவை என்றது இருக்கின்றது. இப்ப இலங்கை ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக ஊழலிலும் அராஜகத்திலும் அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளிலும் ஊறிப்போன ஒரு அரசாகத்தான் அதனை நாங்கள் பார்க்க முடியும். இப்ப இந்த அரசை நாங்கள் பொருளாதார ரீதியாக மீட்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்று கூறுவர்கள் எல்லாம் இந்த இலங்கை அரசின் இனப்படுகொலைக்கு அல்லது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு துணை போவர்களாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். இப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சிறிய குச்சவெளியை மட்டும்தான் மையப்படுத்தி இருக்கிறது அந்த காணொளி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய இடத்தில் 2500 ஏக்கர் நிலம், 32 விகாரைகள், அது மட்டுமல்லாது அங்கிருந்த தமிழ் முஸ்லிம் மக்களின் கோயில்கள் அனைத்தும் இடித்து அழிக்கப்பட்டும் இருக்கின்றன. குச்சவெளி தொடர்பாக கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக எனக்கு அழைத்து கூறியிருந்தார்கள். பெரிய ஒரு திட்டம் ஒன்று போடுகிறார்கள், மகாவலி கங்கை என்று நம்புகிறேன். அதே போல் அந்த திட்டத்தை போடும் பொழுது இவ்வாறு காணிகள் அபகரிக்கப்பட்டதோ அதே போல் குச்சவெளியில்
அமைதியாக இந்த விடயத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்றதை அப்பொழுது சுட்டிக்காட்டினார்கள். உரையாடுங்கள் என்று கேட்டிருந்தார்கள். நாங்கள் அப்பொழுது 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக உரையாடியிருந்தோம். ஆனால் நாங்கள் உரையாடத்தான் எங்களால் முடியும், வேற இதற்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. இதை எவ்வாறு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பது அரசியல்வாதிகளும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகளும். எனக்கு தெரியும் ஒரு அமைப்பு எங்கெங்கெல்லாம் பிகாரிகள் கட்டினார்கள் என்று கணக்கெடுத்தார்கள். அந்த கணக்கெடுத்ததோடு அவலத்தை நிறுத்திவிட்டார்கள், அவ்வளவுதான். அதை தொடர்ந்து மேலதிகமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலைமை தான் தொடர்ந்து கொண்டிருக்க போன்றது. இப்ப நீங்கள் இந்த மாற்றுக்கொள்கைக்கான இந்த அமைப்பு கூறிய விடயம் தொடர்பாக கூறும் பொழுது அவர்களுடைய நோக்கம் என்ன, இதை கூறியதற்கான நோக்கம் என்ன? ஏன் நான் அதை கேட்கிறேன் என்றால், வெஸ்ட் பெங்கால் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக காணிகளை அபகரித்தார்கள், மக்களை விரட்டி அடித்தார்கள் என்று வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அங்கே 22 குடியேற்ற திட்டம் ஒன்றுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதே ட்ரெண்ட், அதாவது நீங்கள் அன்று நான் உங்களோடு உரையாடும் பொழுது இலங்கை தீவில் நடந்த தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை 2009ஆம் ஆண்டு நடந்த இனப்படுகொலையுடைய ப்ளூ பிரிண்ட் தான் இப்பொழுது காசாவில் இஸ்ரேலியர்கள் நடத்துகிறார்கள் என்ற விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அதே போல்தான் இந்த காணி அபகரிப்பதையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக காணிகளை அபகரித்து விகாரைகளை கட்டிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற்றங்களை ஏற்படுத்தி பாருங்க. கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற நிலைமையை பாருங்கள். இதுதான் அவர்களுடைய திட்டமா? என்ன காரணத்துக்காக இந்த மாற்றுக்கொள்ளைக்கான அமைப்பு இந்த விடயத்தை இப்பொழுது கூறியிருக்கிறது? உண்மைதான், மாற்றுக்கொள்கைகளுக்கான அமைப்பு கொழும்பை தளமாக கொண்டது. எனக்கும் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அவர்கள் அதனை கொண்டு வந்தது இரண்டால் அவர்கள் பொதுவாக சிங்கள மக்களுக்கு ஆதரவான கருத்துக்களாகத்தான் இருக்கும். இருந்த போதும் அவர்கள் இதனை கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவர்கள் கூடுதலாக வெளிநாட்டு நிதிகளில் தான் இயங்குவது. ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தமிழ் அம்பிகா சத்குருநாதன் போன்ற அவர்கள் இந்த கருத்துக்களையும் அங்கு கேட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களும் கூறியிருக்கிறார்கள், இலங்கை அரசு எவ்வளவு தூரத்துக்கு இந்த காணியை அபகரித்து அதனை எவ்வாறு குடியேற்றத்துக்கு பயன்படுத்துகிறது என்பதையும் அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் கூறியது சரி. நீங்கள் கூறியது போலதான் முதலில் புத்த கோயில்களை கொண்டு வருவது, பிறகு அங்குள்ள அதை சுற்றி சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வருவது, பிறகு அதனை ஒரு சிங்கள கிராமமாக மாற்றி விடுவது. அதனைத்தான் இந்த மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களும் கூறியிருக்கிறார்கள். 5% பௌத்தர்களை கொண்ட இடம்தான் அது. 5% தான் அவர்கள் இருக்கிறார்கள் தற்போது. ஆனால் இனி இந்த 32 புத்த பௌத்த ஆலயங்கள் வந்திருக்கின்றன. அதை சூழ 2500 ஏக்கர் நிலம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இனி அங்கு 50% சிங்களவர்களாக மாறிவிடுவார்கள். அதுதான் அந்த நடக்க போகிறது. இப்ப 1986ஆம் ஆண்டு இஸ்ரேலின் ஓய்வு பெற்ற படை அதிகாரி ஒருவர் கிழக்குக்கு வந்திருந்தார். அவர் நான் நினைக்கிறேன் 2014-15ஆம் ஆண்டு அளவில் அவர் மரணம் அடைந்திருந்தார், வயதாகி. அப்போது நாங்கள் அவர் தொடர்பான அவர் இலங்கையில் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான பிரிவினையை தோற்றுவித்ததிலிருந்து அவர் ஆற்றிய செயற்பாடுகள் தொடர்பாக ஒரு கட்டுரை ஒன்று வெளியாகி இருந்தது. அவரின் பேரை நான் மறந்து விட்டேன், நான் தேடி எடுக்கலாம். அப்போவே இருந்தே இஸ்ரேல் தனக்கான ஒரு என்னென்று சொல்றது, இப்ப நாங்கள் ஒரு தாக்குதல் ஒன்றை செய்ய போறோம் என்று சொன்னால் அதற்கு முதல் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு மாடல் கட்டுவார்கள். மாடல் கட்டி மாடலில் தான் பழகுவார்கள். பிறகு அது ரியல் காலத்துல அங்க அப்ளை பண்ணப்படும். அதே போல இலங்கையை அவர்கள் ஒரு மாடலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இங்கே ஒவ்வொன்றை செய்து பார்த்து விட்டு அதனை அங்கு பாலஸ்தீனத்தில் அதனை நடைமுறைப்படுத்துவது. அதே போலதான் 2009ஆம் ஆண்டும் இங்கு செய்யப்பட்ட ஒரு பரிச்சாத்தம் தான் இப்போது காசாவில் இடம்பெறுகின்றது. நீங்கள் கூறியது போலதான் வெஸ்ட் பேங்கில் எவ்வாறு அந்த மக்களை அகதி முகாமுக்குள் அடைத்து குடியேற்றவாசிகளை கொண்டு போய் நிறுத்தி எவ்வாறு செய்தார்களோ அதே போலதான் இலங்கை அரசும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. இந்த அரசும் அதில் சளைத்தவர்கள் இல்லை என்பது தெளிவாக இருக்கின்றது. அதற்கு சிறந்த உதாரணமாக தையிட்டி விகாரை கூட இருக்கின்றது. அதாவது 5 கோடி ரூபாய் அரசுக்கு நட்டம் ஏற்படுத்திய 2 அமைச்சர்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையில் ஊழல் செய்கிறவர்களுக்கு தண்டனை கொடுப்பது நல்லது, பிரச்சனை இல்லை, அதை வரவேற்கிறோம். ஆனால் இந்த எத்தனையோ கோடி பெறுமதியான மக்களின் சொத்துக்களை நீங்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டிடங்களை கட்டுகின்ற உங்கள் அதிகாரிகளுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? இதை தமிழாக்கள் கேட்க போகிறார்களா, அல்லது யுனெஸ்கோவில் கொண்டு பதிவு செய்ய போகிறார்களா, அல்லது அனைத்துலக சமூகத்திடம் போய் சொல்ல போகிறார்களா, அல்லது இந்தியா எல்லாம் கொடுக்கும் என்று அங்கிருந்து கூறுவார்கள் இந்தியாவிடம் இதை கொண்டு போய் கேட்க போகிறார்களா? நியாயத்தை அவர்கள் ஒரு கால் கேட்டு சொன்னால் நல்லது. இதற்கான நியாயத்தை யார் நம்ம கேட்க போகிறோம்? இந்த செயற்பாடு நீங்கள் கூறியது போலதான் ஒரு அமைப்பு எல்லா விகாரை தொடர்பாக ஆவணங்களை திரட்டி என்ன பயன்?
ஒரு ஆவணம் இருந்தாலும் நீங்கள் அதை நடவடிக்கைக்கு கொண்டு போக வேண்டும். அதுதான் முக்கியம். ஆவணங்களை திரட்டுவது முக்கியமானதல்ல. நீங்கள் ஒரு 10 ஆவணம் இருந்தாலே, இப்ப நீங்கள் பாருங்கள், கொசோவாவில 3000 பேர் மரணித்ததை இனப்படுகொலையாக்கி அந்த நாட்டையே மீட்டு கொடுத்திருந்தார்கள். நீங்கள் யூகோஸ்லாவாக்கியாவில் எத்தனை நாடுகள், மொன்டோனிக்ரோவாக இருக்கலாம். அப்ப எத்தனை பேர் இறக்கிறார்கள், எத்தனை பேர் எத்தனை இடங்களை கைப்பற்றுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. எத்தனை ஆவணங்களை சேர்க்கிறீர்கள் என்பது முக்கியம் இல்லை. நீங்கள் சேர்க்கிற ஆவணங்களால் உங்களால் என்ன பிரயோசனத்தை செய்ய முடிகிறது என்பதுதான் இங்கு முக்கியமானது. இந்த குச்சவெளி தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது இன்னொரு கேள்வி இருக்கிறது. இந்த குச்சவெளி நடவடிக்கை எவ்வாறான எதிர்மறையான தாக்கத்தை தமிழர் தாயகத்தில் ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். குச்சவெளியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கூறியிருந்தார்கள், கிட்டத்தட்ட 5% பௌத்தர்கள் இருந்தார்கள். இனி அது மெல்ல மெல்ல 50% மாறுகிடும். திருவோணமலையை பொறுத்தவரையில், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் திருவோணமலை தான் தமிழர் தாயகத்தின் தலைநகரம் என்றே கூறியிருந்தார்கள். அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப கிழக்கில இருந்து திருமலை ஊடாக மணலாறு வரையிலும் அவர்கள் ஏற்கனவே நியாயமான இடத்தை கைப்பற்றி விட்டார். அம்பாறை முற்று முழுதாக பறி போனது போலதான். அப்ப இது மெல்ல மெல்ல தமிழர் தாயகத்தின் சிதைக்கின்ற பணியாக இருக்கும். எதிர்வரும் காலங்களில் எமது தாயகம் என்ற கோட்பாடு, அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு மண் இருந்தால்தான் நீங்கள் தாயகத்தையே நீங்கள் தாயகத்தையே உறுதிப்படுத்த. உங்கள் தாயக கோட்பாடு எப்போது உயிரோடு இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு மண் இருக்கும் வரையும், நிலம் இருக்கும் வரையும். இப்ப ஏன் அந்த காசாவிலிருந்து அத்தனை மக்களும் வெளியேறாமல் இருக்கிறார்கள், குண்டுகள் வீழ்ந்து கொண்டிருந்தாலும் வெளியேறாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இடம் அதுக்கும் போய்விட்டது என்று சொன்னால் நாளைக்கு அவர்கள் போகலாம். இப்ப நாளைக்கு அவர்கள் லிபியாவில கொண்டு போய் இருக்கலாம், சிரியாவில கொண்டு போய் இருக்கலாம், அல்லது துருக்கியில கொண்டு போய் இருக்கலாம். அது வேறு விடயம். ஆனால் திரும்பி வர முடியாது. உங்களிடம் அந்த தாயகம் இருக்காது. நாளைக்கு பலஸ்தீனம் ஒன்றே இருக்காது, நீங்கள் அங்கிருந்து போய்விட்டால். இப்ப இந்த இலங்கை அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால், அமைதியான முறையில் அந்த அதிலிருந்து மக்களை மெல்ல மெல்ல களைந்தெடுக்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த குச்சவெளியும் எதிர்காலத்தில் அமையும். இதைத்தான் நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வருகின்றோம். அரசியல்வாதிகள் இந்த விடயங்களை சரியான நேரத்தில் அதை கையில் எடுத்து அதை செயல்படுத்தாவிட்டால் கட்டம் கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக கைமீறி போய்விடும். துரைராஜா ரவிகரன் அவர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்தவர், இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவர் இந்த விடயத்தில் நிச்சயமாக நிறைய தன்னுடைய நேரத்தை செலவழித்திருக்கின்றார் என்பதை நான் நிறைய அறிந்திருக்கிறேன் அவரோடு உரையாடும் பொழுது. அவராவது இது தொடர்பாக விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும், அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இனி உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்து முடிந்தது. ஆனால் இன்னும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு நிலைமையை காணவில்லை. தமிழர் தாயகத்தில் இழுபறிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. தமிழ் கட்சிகள் இணைந்து ஒரு குறிப்பிட்ட விடயங்களுக்கு செயல்பட வேண்டும் என்று உயிரோடை தமிழில் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளாக நீங்கள் இராமேந்திரன், ஃபட்மா மாஸ்டர், நேரு குணரட்னம் போன்றவர்கள் நாங்கள் இங்கே அடிக்கடி வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அந்த ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை சமீப காலத்தில் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஆட்சி அமைப்பதில் கூட இப்பொழுது இழுபறி இருக்கின்றது. பொது வழியில் எங்களுடைய மக்களுக்காக பணிபுரிவதற்கு புரிந்துணர்வோடு செயல்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, சங்கு இவர்கள் எவ்வாறு செயல்படுவதற்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? ஏதாவது ஒற்றுமை காணுகிறீர்களா? என்ன நிலைமை என்றதை கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால், தற்போதைய நிலையில் பெருமளவானவை தொங்கு உள்ளாட்சி சபைகளாக இருப்பதால் இந்த கட்சிகளுக்கு இடையில் ஏதாவது ஒரு வகையில் ஒருமை இணக்கப்பாடு பெற வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அண்மையில் சுமந்திரனை பொறுத்தவரையில் இப்போது தமிழரசு கட்சியின் செயலாளராக இருக்கிறார். அவருக்கும் சித்தார்த்தனுக்கும் இடையில், சித்தார்த்தனை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டணியின் அமைப்பை சார்ந்தவர், பேச்சுக்கள் இடம்பெற்றதாகவும் அப்போது சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனும் தாங்கள் பேச்சுக்களில் ஈடுபட்டு வருவதாகவும், அவர்கள் அதை இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்றுதான் கூறியிருந்தார்கள், பேச்சுக்களில் ஈடுபட்டு வருவதாகவும், மூன்று கட்சிகளும் இணைந்து ஒரு விரைவில் ஒரு பேச்சை ஆரம்பிக்க உள்ளதாகவும், இதன் ஊடாக இந்த ஆட்சி அதிகாரங்களை அந்த உள்ளூராட்சி அதிகாரங்களை எவ்வாறு தமிழ் கட்சிகள் அதை தக்க வைப்பது என்பது தொடர்பாக பேசுவதாக கூறியிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் என்று சொன்னால், இந்த அனுர அலை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சி வடக்கு யாழ் மாவட்டத்தில் அனுர அரசை பின்தள்ளி இருந்தாலும், ஒட்டுமொத்தமாக கிழக்கையும் வடக்கையும் நீங்கள் வாக்குகளை கூட்டினீர்கள் என்று சொன்னால், தமிழரசு கட்சி
3,06,000 வாக்குகளை எடுத்திருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்காவின் கட்சி 3,07,000 வாக்குகளை எடுத்திருக்கிறார். கொஞ்சம், அதாவது கிட்டத்தட்ட 300 சொச்ச வாக்குகள். அதாவது நான் இந்த மட்டமாக சொல்கிறேன், ஆனால் அது நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 341 வாக்குகளால் வந்து அனுரகுமார திசாநாயக்காவின் கட்சி தான், என்பிபி தான் வடக்கு கிழக்கை மொத்தமான வாக்குகளை கூட்டினால் அதிகமாக இருக்கின்றது. அப்ப இது தமிழர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பாரிய செய்தியை கூறியிருக்கிறது. என்னென்று சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் இது இவ்வளவு நேரம் கலைச்சோம், இந்த பௌத்த ஆலயங்கள் எல்லாம் இந்த இந்த நகர சபை கிராம சபைகளையும் அவர்கள் கைப்பற்றி விட்டால் அவர்களுக்கு அதனை மேலும் விரிவாக்குவதற்கு எந்த தடைகளும் இருக்காது. அதுதான் அந்த முக்கியமானது ஒன்று. அப்ப எந்த தடைகளும் இருக்காது. அடுத்ததாக எம்மை பொறுத்தவரையில் இதனை தடுப்பதற்கான வெளிநாட்டுகளின் உதவிகளையும் நாங்கள் பெறக்கூடிய ஒரு பக்குவமான நிலையில் இல்லை. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், இப்ப வடமாகாண ஆளுநரின் கருத்தின் அடிப்படையில் சும்மா எழுந்தமானமாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போவார்களே தவிர காத்திரமானதாகவும் நடக்கக்கூடியதாகவும் ஒன்றை அவர்கள் கருதுவதாக இல்லை. இப்ப தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது போலதான் எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் இந்த தேர்தலில் அவர்களுக்கான ஒரு பணியிடப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம், இவர்கள் கதைக்கிறார்களாம், பேசுகிறார்களாம் என்று கூறுகிறார்கள். எவ்வளவு தூரத்துக்கு இதனை, அதாவது இந்த தென்னிலங்கை கட்சியை இந்த வடக்கு கிழக்கில் இருந்து புறந்தள்ளுவதற்கு இதை ஒரு படிக்கல்லாக வைத்துக் கொண்டு மேலும் அடுத்தடுத்த வரும் தேர்தல்களில் முற்றாக அதனை துடைத்தளிக்க வேண்டிய ஒரு வியூகத்தை வகுக்கிறார்களா என்பதுதான் இங்கே ஒரு முக்கியமானது ஒன்று. உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் தொடர்ச்சியாக எத்தனையோ ஆண்டுகளாக இங்கே அரசியல் நிலைமைகளை அவதானித்து எங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த அரசு தலைவருக்கான தேர்தல், பொது தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல், இனி வரப்போகின்ற மாகாண சபை தேர்தல், இவை எல்லாவற்றையும் நீங்கள் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், தமிழ் அரசியல் பரப்பு சிதைந்து போயிருந்தது. நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ, நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் அதை என்று யாரும் என்ன கூறலாம், ஆனால் சிதைந்த நிலையில் தான் இருக்கின்றது. அந்த சிதைந்த நிலை தொடர்வது போல் தான் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சிறிய மாற்றம் இருக்கின்றது. என்னுடைய கேள்வி உங்களிடம் என்னவென்று சொன்னால், கடந்த 6-7 மாதங்களுக்கு இந்த தேர்தல்கள் எல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கின்ற நேரத்தில் தமிழ் அரசியல் பரப்பு எவ்வளவு பலமான ஒரு ஹெல்த்தியான நிலைமையில் இருக்கின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஏதாவது மாற்றத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா? இந்த மாற்றம், அப்படி ஏதாவது மாற்றம் இருந்தால் சாதகமான ஒரு நேர்மறையான மாற்றமாக உருவெடுக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? ஓரளவு அவர்கள் பாடம் கற்றிருக்கிறார்கள். தாங்கள் என்னத்தை செய்கிறோம், அதாவது தாங்கள் மக்களிடம் எவ்வளவு தூரம் இருக்கிறோம். இப்ப அனுரகுமார திசாநாயக்காவின் கட்சியை போலதான் வாக்குகளை கொடுப்பது மாத்திரமல்ல, அதனை செயற்படுத்த வேண்டும். அந்த செயற்பாட்டில் தாங்கள் எவ்வளவு தூரம் பிந்தி இருக்கின்றோம். எனவேதான் தமிழ் மக்களின் தமிழ் மக்களிடம் இருக்கின்ற ஆதரவு எவ்வளவு தூரத்துக்கு தங்களுக்கு இல்லாமல் போனது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். தேசியம் தமிழ் மக்களுடைய தேசிய வீணமா அணையவில்லை என்பதை பல தடவைகள் அவர்கள் காண்பிக்கிறார்கள். மாவீரர் தினமாக இருக்கலாம், முள்ளிவாய்க்காலாக இருக்கலாம். அப்ப அதை நாங்கள் பேச தேவையில்லை. அது இருக்கிற யாரும் கூற முடியாது தேசியம் வீழ்ந்து விட்டது, தமிழீழம் காணாமல் போய்விட்டது என்றெல்லாம் கூற முடியாது. அது இருக்கின்றது, அது எப்போதும் அழியாது. ஆனால் இந்த கட்சிகள் அதனை தக்க வைப்பதற்கான பொறிமுறைதான். என்னென்று சொன்னால், இப்ப உதாரணமாக நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையாக இவர்கள் வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணம் அரசு தலைவர் தேர்தலில் ஒரு சிங்களவருக்கு கையை காட்டிவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் இல்லை தமிழ் மக்களுக்கு கையை காட்டும் போது அது ஒரு பெரிய ஒரு குழப்பம். இப்ப உங்களிடம் ஒரு தெளிவான விஷன் இருக்க வேண்டும், மிஷன் இருக்க வேண்டும் நீங்களிடம். இப்ப பாருங்கள், இந்திய பாகிஸ்தான் போரையும் ரஷ்யா உக்ரைன் போரையும் பாருங்கள். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ரஷ்யாவிடம் ஒரு விஷன் இருக்கிறது, ஒரு மிஷன் இருக்கிறது. அவன் ஏன் அந்த போரை ஆரம்பித்தார் என்றது அவன்கிட்ட ஒரு விஷன் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவனுக்கு அவனை பொறுத்தவரையில் உக்ரைன் நேட்டோ அங்கு வரக்கூடாது, நேட்டோவில் இணையக்கூடாது, நேட்டோவின் விரிவாக்கத்தை தடுக்க வேண்டும், அடுத்ததாக டொன்பாஸை கைப்பற்ற வேண்டும் என்பது அவன் விஷன். அதுல அவர் 3 வருஷம் கடந்தாலும் அந்த இதுல இருந்து அவங்க வளர்க்கவில்லை. இவர்கள் தான் எல்லாவற்றையும் மாற்றுகிறார்களே தவிர எதிரிகள் தான் அவங்கள் அதை மாற்றவில்லை. ஏன்? உறுதியான ஒரு கொள்கை இருக்கின்றது, இலக்கு இருக்கின்றது. ஆனால் இந்திய பாகிஸ்தான் போர்ல என்ன நடந்தது? விலக்கும் இல்லை, கொள்கையும் இல்லை. சும்மா 4 பேர் வந்து சுட்டாங்கன்றதுக்காண்டி அவனுக்கு கொண்டு போய் குண்டை வீசினா அது பேக் ஃபயர் ஆனா கடைசியா அமெரிக்கா வந்து தீர்த்து வச்சது. இதே தான் நான் தமிழ் கட்சிகளிடம் சொல்கிறேன்.
உங்களுக்கு முதலில் ஒரு மிஷன் இருக்க வேண்டும். நீங்கள் என்னத்துக்காக போராடுகிறீர்கள்? நாளைக்கு இந்த தமிழ் மக்களுக்கு இப்ப அரசு தலைவர் தேர்தலிலே நாங்கள் சொதப்பி விட்டோம் என்பதைத்தான் கடந்த அரசு தலைவர் தேர்தலில் சீர் செய்ய முயன்றிருந்தோம். ஏனென்று சொன்னால் இனிமேல் ஒரு சிங்களவருக்கு வாக்களித்து விட்டு, சிங்கள அரசியல் தலைவருக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்து விட்டு, சிங்களவர் எங்களை இன அழிப்பு செய்கிறார் என்று போய் மேற்குலக நாடுகளில் இருந்து போலமிடுவதால் எல்லாரும் எள்ளி நகையாடுவாங்களே தவிர எங்களின் அரசியல் அறியாமையை அவர்கள் கேவலமாகத்தான் பார்ப்பார்கள் என்பதற்காகத்தான் 10 வாக்கு போடுறோமோ 5 வாக்கு போடுறோமோ இல்லை என்பது. ஆனால் தமிழர்களின் வாக்கு சிங்களவர்களுக்கு போகக்கூடாது என்பது அன்று உறுதியாக இருந்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழர்கள் தான் முற்றாக வெற்றி பெற்றிருப்பார்கள். உள்ளூராட்சி சபை தேர்தலும் இந்த இவ்வளவு இழுபறைக்கு வந்திருக்க முடியாது. அங்கு அதாவது செப்டம்பர் மாதம் விட்ட பிழை நவம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய பதிலடியாக வந்து அதன் பின்னர் 2025ஆம் ஆண்டு தமிழ் கட்சிகள் ஏதாவது ஒரு விதத்தில் ஓரளவு மெல்ல தாங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல இப்ப நான் அதுக்குத்தான் இந்த ரஷ்யா இந்தியா போர்களை பற்றி கூறினேன் என்று சொன்னால், இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தமிழ் கட்சிகள் புரிந்து கொண்டார்களாக இருந்தால் எங்களுக்கும் ஏன் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு பின்னடைகிறோம் என்பதற்குரிய உண்மையான எங்களுக்குரிய தூர நோக்கு பார்வை இருக்க வேண்டும், தெளிவான கொள்கை இருக்க வேண்டும், அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், மக்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டும். இதில் இன்னும் பல மைல் தூரம் தமிழ் கட்சிகள் பின்னுக்கு நிற்பதாகத்தான் நான் உணர்கிறேன். இன்னும் அவர்கள் அந்த நிலைக்கு வரவில்லை. இப்ப நீங்கள் சொன்னீர்கள் பாடம் கற்றிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். பாடம் கற்பது ஒன்று, திருந்தி இருக்கிறார்களா? அதுதான் உண்மைதான். நீங்கள் கூறுவது சரி. பாடம் கற்பது வேறு, திருந்துவது வேறு. நீங்கள் பாடத்தை கற்றுவிடலாம், கற்றுவிட்டதை மறந்து விடுவதால் அல்லது அதை அப்ளை பண்ணுவதால் பண்ண வேண்டுமே தவிர பாடத்தை கற்பதால் மட்டும் நாங்கள் ஒரு செய்ய முடியாது. என்னென்று சொன்னால், இப்ப ஒரு பாடசாலையில் 1500 பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஆனால் அதில் எத்தனை விகிதமானவர்கள் அந்த அச்சீவ் பண்ணுகிறார்கள் என்பது முக்கியம். எல்லாரும் தான் படிக்கிறார்கள் பாடத்தை. ஆனால் அந்த தான் கற்ற பாடத்தை ஏதோ ஒரு துறையில் அப்ளை பண்ணி அதில் முன்னேற்றகரமாக வாரவர்கள் ஒரு சிலர் தான். அப்ப அதே போலதான் இந்த தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் பாடம் படித்திருக்கிறீர்கள், தமிழ் மக்கள் பாடத்தை போட்டி இருக்கிறார்கள். இதிலிருந்து எவ்வாறு நாங்கள் மீள வேண்டும் என்பது தொடர்பாக செயற்பட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். ஆனால் அதற்காக தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் அதற்காக காத்திருக்க தேவையில்லை. என்று சொன்னால் இது முடியாது விட்டால் இதற்கான மாற்று நடவடிக்கை ஒன்றை அவர்கள் கட்டாயம் செயற்படுத்த வேண்டும். அப்ப இன்னும் ஆரோக்கியமான நிலையில் இல்லை என்பதை நீங்கள் கூறுவது போல் தான் எனக்கு தெரிகிறது. ஆனால் அதற்கான ஆரோக்கியமாக வருவதற்கான சமிக்கைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற என்று நீங்கள் கூறுவது போல் உணர்கிறேன். சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியவில்லை. நாங்கள் நிகழ்ச்சி என்றை கொண்டு வருவதற்கு முன்னதாக, உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தடை சட்டம் எப்பொழுதுமே வந்து போகும். எந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் பயங்கரவாத தடை சட்டங்கள் வந்து போகும். இனி இன்னும் ஒன்று வரும், எது தெரியுமா? ஜிஎஸ்பி வரிச்சலுகை. இந்த இரண்டும் அடிக்கடி வந்து போகும், அழுத்தத்தை கொடுக்கும். சமீபத்தில் கூட ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொண்ட பொழுது இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக பேசப்பட்டதாகவும் அதை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் ஜிஎஸ்பி வரிச்சலுகையை கொடுக்கக்கூடாது என்று கூறியிருந்தார்கள். நீங்கள் கூறினீர்கள், சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த வரி தொடர்பாக கூறும் பொழுது அது கூட அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஜிஎஸ்பி வரிச்சலுகையை நிறுத்தினால் இன்னும் அந்த நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். IMF வந்து கூறினார்கள், கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்கள், இராணுவத்தினுடைய ஒதுக்குன்ற நிதியை குறைக்க வேண்டும். எவ்வளோ விடயங்கள் எல்லாம் நடந்திருந்தாலும் இவர்கள் எந்த விதத்திலும் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வருவதாக அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் கூட அதை செய்யவில்லை. சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்கள் என்று சொன்னவர்கள் இப்பொழுது எல்லோரும் முழித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது என்னடா நடக்கு அப்படி பார்க்க அளவுக்கு வந்துவிட்டது. இந்த நிலைமைகள் இவ்வாறு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அரசோலை இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக என்ன நிலைப்பாடு, அது நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றார் என்றால், அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பாக வாக்குறுதி வழங்கியவர் தேர்தலின் பொழுது. இது நீக்கப்படுமா அல்லது திருத்தப்படுமா அல்லது ஏமாற்றப்படுமா? தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அதற்கு பதிலாக வேறு ஒன்றை கொண்டு வருவதாக கூறுகிறார்கள்.
ஜெர்மனுக்கு சென்ற போது ஜெர்மன் அரசு அது தொடர்பாக இலங்கையுடன் பேசும் என்றும் கூறினார்கள். என்ன பேசினார்கள் என்று இதுவரை தெரியவில்லை. GSP பிளஸ் வரி சலுகைக்கு அந்த காலம் தொட்டு இவர்கள் நெடுக உதைத்தான் ஒரு நிபந்தனையாக கூறுகிறார்களே தவிர, ஆனால் GSP வரி சலுகையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே ஐரோப்பிய ஒன்றியமும் ஏமாற்றுகிறது என்பது தெளிவானது ஒன்று. அதே போல இதை தமிழ் கட்சிகளும் அல்லது தமிழ் அமைப்புகளும் புலம்பெயர் அமைப்புகளும் அவர்களும் டயர்ட் ஆகிவிட்டார்கள். என்றால் அவர்களிடம் மிஷன் இருந்தால் தானே அதை நோக்கி தொடர்ச்சியாக பயணிப்பார்கள். அவர்கள் இன்றைக்கு ஒன்றை சொல்வார்கள், நாளைக்கு இன்னொரு பிரச்சனை, இருகோடுகள் தத்துவம் மாதிரி இன்னொரு பிரச்சனை என்றால் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள். அதே போலதான் நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், அண்மையில் போலந்தின் வெளிவார அமைச்சர் வந்திருந்தார். ஏனென்று சொன்னால் போலந்து தான் இனி வரும் 6 மாதங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க போகிறது. அப்ப இந்த GSP பிளஸ் வரிச்சலுகை தொடர்பாக இலங்கை அரசு அவருடன் ஏதோ ஒரு வகையில் நல்லுறவை பேணுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக கூறியது. ஆனால் அவரை எத்தனை தமிழ் கட்சிகள் சந்தித்தார்கள் அல்லது எத்தனை தமிழ் அமைப்புகள் அவரிடம் போய் சென்ற கூறினார்கள் GSP பிளஸ் வரிச்சலுகையை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி? பகிரங்கமாக எத்தனை அமைப்புகள் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றன அல்லது எத்தனை அரசியல் கட்சிகள் வெளியிட்டிருக்கின்றன கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். அவ்வாறு வெளியிட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. தமிழ் அரசியல் கட்சிகளும் இல்லை, தமிழ் அமைப்புகளும் இல்லை. என்னென்று சொன்னால் கொடுக்க வேண்டாம் என்று சொல்வது தவறு என்று கூறவும் முடியாது. பாகிஸ்தானுக்கு தண்ணியை கூட இந்தியா கொடுக்கவில்லை. காசாவில் இருக்கிற 2.1 மில்லியன் மக்களுக்கு உணவை கூட இஸ்ரேல் கொடுக்கவில்லை. அங்கு மருந்தை கூட கொடுக்கவில்லை. தங்கள் அரசியல் நலன்களுக்காக இந்த தற்போதைய உலக ஒழுங்கில் நிறுத்துவது, அதாவது மனிதாபிமான உதவிகளை கூட நிறுத்துவதைத்தான் அவர்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் எங்கள் மீது இலங்கை அரசு தொடர்ச்சியாக அடக்குமுறைகளை மேற்கொண்டு கொண்டு வருகின்றது. இது ஒரு மனிதாபிமானத்துக்கு எதிரான சட்டம் என்றே ஒரு அனைத்துலக நாடுகளை கூறுகின்றன. அப்ப இது தொடர்பாக நாங்களும் தமிழ் மக்களும் பெருமளவில் பேசவில்லை, அல்லது நாங்கள் இதில் டயர்ட் ஆகிவிட்டோமோ, அல்லது அதை எங்களுக்கு அதை ஒரு கொள்கையாக அல்லது அதை ஒரு இலக்காக வைத்து செயற்பட்டால் தானே நாங்கள் தொடர்ந்து செயற்படுவோம். அவ்வாறு இல்லை என்றுதான் நான் உணர்றேன். நன்றி அரசுகளே. இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகளை, தமிழர் தாயத்தில் உள்ள அரசியல் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.